நீங்களா வந்தீங்க, கூப்பிட்டீங்க, சண்டை போட்டீங்க, அப்படியே போயிட்டு இருந்தா எப்படிங்க? அதை கேட்க நீ யாரு? நான் யாருங்கிறதாங்க முக்கியம். உங்களுக்கு வேண்டியது வேலை. அந்த வேலை கிடைக்கணும்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வேணும், அவ்வளவுதானே? அப்ப நேரம் என்கிட்டயே வந்து கேட்டிருக்கலாமே. நான் சொன்னா எதையும் தட்ட மாட்டார். எங்களுக்குள்ள அவ்வளோ க்ளோஸ். அதான் நீங்க இப்ப பாத்தீங்களே, ஒன்னு பெருண்டு ஈஸியா முடிய வேண்டிய காரியத்தை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கிட்டீங்களே. பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் நிச்சயமா செய்றேன். ப்ளீஸ், நீங்க எப்படியாவது லெட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. புண்ணியம் நானே நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். உங்களால கொஞ்சம் பணம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? பணம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு பணம், அவருக்கு தான். ஒரு 500 ரூபாய் இருந்தா அந்த லெட்டர் நாளைக்கு உங்க கையில இருக்கும். இப்பவே கொடுத்துட்டுமா? அந்த வேலை உங்களுக்கு தான். இனிமே கடவுளே வந்தா கூட நிச்சயமா மாத்த முடியாது. நீங்க தைரியமா போங்க. ஓகே, பை பை. சாரி நம்பின, நான் என்ன வேணும்னு அடிச்சேன்? அந்த திருடி அடிச்சேன், அது உங்க மேல பட்டுருச்சு. யாரா இருந்தா என்ன? இவ்ளோ பெரிய தேங்காவை யாராவது தூக்கி போடுவாங்களா? சின்ன காய் தான் தூக்கி போட்டேன், அது உங்க மேல பட்டதுக்கு அப்புறம் பெரிய காய் ஆயிடுச்சு. இனிமே இப்படி நடக்காதுன்னு. இதுக்கு மேல வேற நடக்கணுமா? பிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. காலம் பூரா இது ஒண்ணே போதும். போதும்னு விட்டு அப்படி. இன்னைக்கு ஒருத்தி தேடி வந்தா நாளைக்கு ஒருத்தி குழந்தையோட வந்து நிப்பா. அப்புறம் அவங்க இங்க குடும்பம் நடத்துவாங்க, நம்மள வெளிய போ சொல்லிடுவாங்க. நம்பின, வாடகை கொடுத்துதான் நான் தங்குறேன். நம்பின அப்படின்னு இந்த ஆள் கிட்ட இருந்து எழுதி வாங்குங்க. நம்பின, வாடகை கொடுக்காம இருக்கிறவங்க தான் கடைசியில சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்க கிட்ட முதல்ல எழுதி வாங்குங்க. நம்பின கேட்டா எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போட்டு தரேன். அப்ப போடு. அத கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ ஒரு பிக் பாக்கெட். ஏய், ஜாக்கிரதையா பேசு, குறவளை கடி. நீ தான் ஜாக்கிரதையா பேசணும். என் ஜாதகத்துல இருக்கு நான் ஒரு கொலைகாரி ஆயிடுவேன். அது நீயா இல்லாம இருந்தா ஓ அதிர்ஷ்டம். ஒரு கொலைகாரியை கொலை பண்ணுவேன் என் ஜாதகத்துல இருக்கு. அப்ப அது நீதான். பாத்து நடந்துக்க, ஜாக்கிரதையா இல்ல கொலை பண்ணிடுவேன். சும்மா கொலைகளைன்னு சொல்லிட்டு பயமுடுத்தாத. மரியாதையா முதல்ல கையெழுத்து போடு. நீ முதல்ல போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. ஐயோ, நீங்க போடுற சண்டையில என் மூஞ்சி பூரா எச்சி. நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்த போட்டு தொலைங்க. நான் போடுறேன் நம்பின. நானும் போடுறேனே. அட ஆண்டவா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இவ்வளவு கொடுமை செய்யாம சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரையும் வாங்கிட்ட கூப்பிட்டுக்கோ. என்னது கையெழுத்து போடனா விளக்கு எடுக்கிறான்? அதானே. அண்ணே, யார் பாடுறது? பாட்டா? கையெழுத்து போடனா கதையை விடுற. போடியா சீக்கிரம். போடியா. போடுறேன் போடுறேன். கோச்சுக்காத, போடுறேன். பாட்டு கேட்கலையா? இது ட்ரிக், இது ட்ரிக். நம்பினே, இது ட்ரிக். சொல்லுங்க. பாட்டாவது பூட்டாவது போடியான்ற. போடுறேண்ணே. பாட்டு போடு. ரெண்டு பேரும் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. இது வரைக்கும் என்ன வாத்து மடைன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு இது ரெண்டே போதும். எனக்கு எப்பவாவது பணம் வரத்தான் போகுது. என் நாடக கம்பெனி ரன் பண்ணி ஜெயக்கொடி நாட்டத்தான் போகுது. அந்த நாடக கம்பெனியில வள்ளி திருமண நாடக கொடி கட்டி பறக்கத்தான் போகுது. தம்பி, ஓ ஆயுள் பூரா பணமே வாங்காம அந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயக முருகனா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ. கதாநாயகி வள்ளியா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ. நீ எத்தனை வருஷம் வேணாலும் பணம் வாங்காம உங்க நாடகத்துல ஹீரோ நடிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு மாத்திரம் ஹீரோயின் வேணாம். நம்பின எத்தனை வருஷம் வேணாலும் நான் ஹீரோனா பணம் வாங்காம நடிக்கிறேன். ஆனா இந்த ஆளை மட்டும் ஹீரோ போடாதீங்க. நம்பின நீங்க கழுதையா கத்துனாலும் சரி, நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நீ கதாநாயகன், நீ கதாநாயகி. ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? இல்லன்னு சொன்னா என் வாங்கிடு சார். இந்த பூச்சியா இருந்தா எனக்கு என்னயா சார்? உங்களோட முட்டைக்கோசம் லாரியில அப்படியே கிடக்கு, என்ன பண்ணணும்? பெட்ரோலை ஊத்தி நெருப்ப வச்சு கொளுத்தி அதிலே விழுந்து நீயும் சாவு. பையே, யார் இந்த சக்திநாதன்?
போய் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்ன சார் இருக்காரா? இருக்காரு, வாங்க. என்னையா என்ன வேணும்? அஜெண்டா அவரை பார்க்கணும். சார் ஏதோ முக்கியமான வேலையா இருக்காங்க, அப்புறமா வந்து பாருங்க. அப்புறமா ரொம்ப சீரியஸியா? ஐயோ சீரியஸா? யாருக்கு சீரியஸ்? என்ன புள்ள போச்சு சார் நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் நினைக்கவே இல்லை சார். அப்படி நான் என்னத்த சொல்லிட்டேன்? பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டு நீயும் விழுந்து சாகுன்ட்டீங்களே. நானா எப்ப சொன்னேன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல சொன்னீங்களே. யோ உனக்கு என்ன பைத்தியமா? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் போன்ல பேசவே இல்லையா? ஐயோ அப்ப யார் அப்படி சொன்னது? இவனாதான் இருக்கும். யோ பார்த்த மாதிரி பேசுறிய, அந்த ஆள் தண்ணியில பேசுறாரியா? புள்ள போச்சு, இப்ப நான் என்ன பண்ணணும்? 2 லாரி சரக்கு ரோட்லயே கிடக்கு சார். அதை கிளியர் பண்ணலனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். கையோட கொண்டு வந்திருக்கேன் சார். கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். சுந்தரி என்ன? பேனா எடுத்து எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் உட்கார். சரி சார். ஹலோ, சக்தி நாடக சபாவா? என்னது? நம்பிராஜன் இருக்காரா? நம்பிராஜன் நம்பியா? இருங்க வர சொல்றேன். வள்ளி, நம்பிக்கு போன் வந்திருக்கு, வந்து பேச சொல்லு. இந்தாங்க. வெற்றிக்கு முதல்வனே கணேசா, இன்னைக்கு தேதி 18, என் லக்கி நம்பர். வேலை எனக்கு தான் கிடைக்கணும், அதுக்கு அட்வான்ஸா தான் இது. அப்படி விநாயகா தப்பா நினைச்சுக்காத. நம்பி சமைக்கிறதுக்காக வச்சிருந்தாரு, கொண்டுட்டு போல கொண்டுடுவாரு. சாரி. see you. சார் லட்டு. சார் லட்டு. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் பேசுறது? ராசியாரா? என்ன விஷயம் சொல்லுங்க. நேத்து அனுப்பிச்சிட்டேனே, இன்னைக்கு வந்துடும் பாருங்க. எப்படியா? சரி சரி, எல்லாம் கரெக்டா இருக்கும். எதுக்கு செக்அப் பண்ணீங்க? அவையே அந்த சீட்ல உட்காந்துருக்கா? சும்மா உட்காரல, வேலை பார்த்துட்டு இருக்கு. வேலை எப்பல இருந்து? இன்னையில இருந்தா. ஆமா ராசியாரே, சரக்கு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஆமா ஆமா. இல்ல யார கேட்டது வேலைய நீ ஒண்ணும் worry பண்ண வேண்டாம். நீ கேக்குறது காதுல விழல. ஏய் என்ன போக்கிட்டற பண்ற? போக்கிரித்தனம் பண்றது நீங்க, எனக்கு கிடைக்கவே. லட்டு. ஏன் அந்த அம்மா வேலையில லட்டு. லட்டு. ஏய், என் சீட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறியா? லட்டு உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. எது வரனாலும் எம்டி கிட்ட போய் கேளுங்க. எம்டி கிட்ட கேக்குறேன். எம்டி கிட்ட மாத்திரம் இல்ல, இந்த ஆபீஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு கேக்குறேன். இரு மேனேஜர் சார். சார் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். அப்படி என்ன பண்ணிட்டேன்? லட்டு தின்னுகிட்டு இருக்கிறேன். பண்ண நீ ஒன்னு எடுத்துக்க. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தவணி பார்த்தா கொடுத்துறதா? நாக்க அடக்கி பேசுப்பா. எல்லாம் சட்டப்படி தான் கொடுத்துருக்கோம். என்ன சார் சட்டம்? சீனியாரிட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்திக்கு வேலை கொடுக்கறதா உங்க சட்டமா? இந்த பாருங்க சார், நீங்க லஞ்சம் வாங்கி இருக்கேன்னு கோர்ட்ல கேஸ் போட போறேன், அதை ப்ரூஃப் பண்ண போறேன். எந்த கோர்ட்டுக்கு வர்றதுக்கு நானும் தயார். எங்கிட்டயும் ப்ரூஃப் இருக்கு. இது ஓ லெட்டர் தானே? ஏன் லெட்டரா? என்ன லெட்டர்? இந்த வேலை உனக்கு தேவையில்லைன்னு நீயே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர். என்ன கதையா விடுறீங்க? அப்படி நான் யாருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கல சார். கொடுக்கல? இது யாரோட கையெழுத்து? உன்னுடைய தானே? குண்டு வண்ணு வச்சிருக்க, வேடி குண்டு வண்ணு வச்சிருக்க. சார் இது பித்தலாட்டம் சார், ஏமாத்து வேலை, ஃப்ராட். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இது உன் கையெழுத்தா இல்லையா? கையெழுத்து மட்டும் தான் என்னது, மத்ததெல்லாம் பொய், ஃபோர்ஜரி, நம்பாதீங்க. நீதான் கோர்ட்டுக்கு போறேங்கறியே, அங்க பாத்து. கோர்ட்ல வந்து என் கையெழுத்து இல்லைன்னு வாதாடுவேன். இது உன் கையெழுத்து தான் கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணிடுவீங்க? பண்ணிடுவேன். பார்க்கலாமா? பாப்போம். பார்க்கலாம். சரி. கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். மரியாதையா கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஏய்யா கொடுக்க மாட்டேன்டா, கொடுக்க மாட்டேன். அதுதான்டா என் ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? அழுக்காக்கிடாரா? அழுக்கா? அட பாவி, உருட்டி உருட்டி கசக்கறானே. கசக்கிட்டேன், கசக்கிட்டேன். இது என்ன பண்ணுவ நீ? சரவணா, முத்து, டெல்லி, சந்திரன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உடனடியா ரூமுக்கு வா. ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். சார் லட்டு. லட்டா? ஒரே இடி போடா. என்ன 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 என்ன? வாங்க வாங்க. முதல்ல அவன் கையில இருக்கிற பேப்பரை புடுங்க. போங்க. டேய் கிட்ட வராத, புடிங்கடா. கிட்ட வராத. மரியாதையா கொடுத்துறா. என்ன ஆளாளுக்கு டா போட்டு கூப்பிடுறேன். கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன்.
புழுங்கிட்டான். இப்பவே ஆஸ்பத்திரி கொண்டு போய் எனிமா கொடுத்தா எல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் சார். அறிவு கட்ட முண்டோ, இனிமா கொடுத்தா வெளியே வரும்போது கையெழுத்து கரைஞ்சு போயிடும்டா. சிவராமகிருஷ்ணன், எனக்கு நீதான் சிவன் ராமன் கிருஷ்ணன்ங்கிற முப்பெரும் தெய்வம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. ஒன்னும் சொல்ல வேணாம். இனிமே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். சிவராமகிருஷ்ணன், மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன்.